அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்தில் 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, பாகிஸ்தானின் புதிய பிரதமராக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? பாகிஸ்தானோட புதிய பிரதமராக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? ஆன்சர் பாருங்கள். ஷாபாஸ் ஷெரீப் அப்படிங்கிறவர் தான் புதிய பிரதமராக பொறுப்பேற்க போகிறார். ஷாபாஸ் ஷெரீப் அப்படிங்கிறவர் தான். இவர் யாருன்னா நவாப் ஷெரீப்போட தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க, சகோதரர். ஓகேங்களா? ஸோ நவாப் ஷெரீப் தான் பாகிஸ்தானோட பிரதமராக 3 முறை இருந்திருக்கிறாரு. இந்த முறையும் அவர் தான் பிரதமராக ஆவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தன்னுடைய சகோதரரை பிரதமராக்கிறதுக்கு ஒத்து இருக்கார். ஓகேங்களா? பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கட்சி. 75 இடங்களை வென்றிருக்கு. ஓகேங்களா? எத்தனை இடங்களை? 75 இடங்களை வென்றிருக்கு. இம்ரான்கானோட கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த கட்சி 101 இடங்களில் அவருடைய வேட்பாளர்கள் எல்லாருமே சுயேட்சை வேட்பாளர்களாக கலந்து பண்ணிருக்காங்க. 101 இடங்கள். ஸோ ஆனால் அவங்க ஆட்சி அமைக்கலை. பாகிஸ்தான் முஸ்லீம் லீக்கும் இன்னொரு கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் 336 இடங்கள் இருக்குது. ஓகேங்களா? 336 எம்பி சீட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஆட்சி அமைக்கணும்னா 169 சீட்டு தேவை. ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 169 சீட்டு தேவை. ஸோ இந்த 336ல் 266 சீட்டு தான் வந்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மீதி 70 சீட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 60 சீட்டு வந்து பெண்களுக்கும் 10 சீட் வந்து சிறுபான்மையினருக்கும் டைரக்ட் போஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம இதில் வந்து லோக்சபாவில் 2 நபரை டைரெக்டாக போடுவோம், ராஜ்யசபாவில் 12 நபர்களை போடுவோம் டைரெக்டாக. ஸோ அது மாதிரி அங்கே போடுவாங்க. ஓகேவா? இந்த ஷாபாஸ் ஷெரீப் அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2022 முதல் ஆகஸ்ட் 2023 வரைக்கும் பிரதமராக இருந்திருக்கார். அதாவது இம்ரான்கான் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோற்று போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் தான் பிரதமராக இருந்தார். ஓகேங்களா? அடுத்தது, இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு? இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னா 8 ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 8 ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பாரத பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் அரசுமுறை பயணமாக பிப்ரவரி 13ஆம் தேதி அங்கே போயிருக்காரு. ஸோ அங்கே தான் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு. ஓகேங்களா? ஐக்கிய அரபு அமீரகத்தோட அதிபர் யாருன்னா ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானு அப்படிங்கிறவர் தான். ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானு அப்படிங்கிறவர் தான் அதிபராக இருக்கிறாரு. ஸோ அவருக்கு நம்ம பிரதமரும் அந்த அதிபரும் சேர்ந்து தான் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியத்துவம் வாய்ந்த பரஸ்பர முதலீட்டுக்கான ஒப்பந்தம், விரிவான பொருளாதார கூட்டுறவுக்கான ஒப்பந்தம், எண்ம உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம், இரு நாடுகளின் தேசிய ஆவண காப்பகங்கள் இடையே ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம், பாரம்பரிய மற்றும் அருங்காட்சியகங்கள் துறையில் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம், இந்தியாவின் இணைய வழி பரிவர்த்தனை தளமான UPI இருக்குல்ல, அது ஐக்கிய அரபு அமீரகத்தின் பரிவர்த்தனை தளமான AANI ஆகியவற்றின் இணைப்புக்கான ஒரு ஒப்பந்தம், இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான ரூபே கடன் பற்று அட்டைகள் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் J1 அட்டைகள் இடையிலான இணைப்புக்கான ஒப்பந்தம். ஸோ இதுதான் வந்து இந்த ஒப்பந்தங்கள் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபுதாபியில் கட்டப்பட்டிருக்க முதல் இந்து கோயிலை பிப்ரவரி 14 நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? அபுதாபியில் கட்டப்பட்டிருக்க முதல் இந்து கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? பிரதமரோட சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. பிப்ரவரி 13ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. இதோட மதிப்பு, மொத்த மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. 1 கோடி வீடுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 300 யூனிட். ஓகேங்களா? 300 யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்கறது தான் பிளான். அதாவது இந்த நம்மளுடைய சூரிய தகடுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த தகடை பொறுத்துனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 300 யூனிட் வரைக்கும் மின்சாரம் இலவசமாக தருவாங்க. நீங்கள் உங்கள் பயன்பாட்டுக்கு போக மீதம் இருக்கிற மின்சாரத்தை விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த திட்டம் வேறு, இந்த கீழே இருக்க திட்டம் தான் இருந்தது.
ஜனவரி 22ஆம் தேதி 40,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் பிரதமரோட சூரியோதய திட்டத்தை தொடங்கி வச்சார். அந்த திட்டத்தில் தான் மீதமுள்ள கரண்ட்டை விற்றுக்கலாம். ஓகேங்களா? இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமைச்சிங்கனாலே அந்த அமைக்கிறவங்களுக்கு 300 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ இதுதான் விற்பனை பண்ணுறதுக்கான திட்டம். ஜனவரி 22 ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி அமைச்சிங்கன்னா 300 யூனிட் வரைக்கும் நாங்கள் இலவசமாக தரோம் அந்த முதல் 1 கோடி வீடுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவின் தேடப்படுவோர் பட்டியலில் இணைந்துள்ள பிரதமர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஒவ்வொரு நாடும் தேடப்படும் குற்றவாளிகள்னு அறிவிப்பாங்க. அது மாதிரி ரஷ்யா அறிவிக்கிற பட்டியலில் இணைஞ்சிருக்க பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டோனியா பிரதமர் தான். எஸ்டோனியாவை சேர்ந்த பிரதமர், எஸ்டோனியாவோட பிரதமர் தான் இணைச்சிருக்காங்க. ஸோ எஸ்டோனியாவில் இருக்கிற சோவியத் நினைவு சின்னத்தை அகற்றணும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவரை தேடப்படும் குற்றவாளி லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. உரிமையியல் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் பழங்குடியின பெண் ஸ்ரீபதி எந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்? உரிமையியல் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் பழங்குடியின பெண் யார் அப்படின்னு கேட்டால் ஸ்ரீபதி அப்படின்னு சொல்லுங்கள். அவர் எந்த கிராமத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா புலியூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க. புலியூர் அப்படிங்கிற கிராமம். ஓகேங்களா? 23 வயது தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ போலூரை அடுத்த ஜவ்வாது மலை ஒன்றியத்தில் இருக்க புலியூர் கிராமம். போலூரை அடுத்த ஜவ்வாது மலை ஒன்றியத்தில் இருக்கிற புலியூர் கிராமம். ஏலகிரியில் உள்ள சார்லஸ் மேல்நிலைப் பள்ளியில் தான் 12th வரைக்கும் படிக்கிறாங்க. அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் 5 ஆண்டுகள் சட்டக்கல்வி பயில்றாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி இப்போ பாஸ் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது, அமெரிக்காவில் நடைபெற்ற டல்லாஸ் ஓப்பன் ஏடிபி டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? அமெரிக்காவில் நடைபெற்ற டல்லாஸ் ஓப்பன் ஏடிபி டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? டாமி பால் அப்படிங்கிறவர் தான். டாமி பால். ஓகேங்களா? டாமி பால் அப்படிங்கிறவர் தான் அமெரிக்காவை சேர்ந்தவர் தான். இவருக்கு 2வது ஏடிபி பட்டம். ஓகேங்களா? இவர் வந்து ஜெயிக்கிற 2வது ஏடிபி பட்டம் இது. இரட்டையர் பிரிவில் ஜோர்டான் தாம்சனும் மேக்ஸ் பர்சல் அப்படிங்கிறவங்களும் தங்கம் அடிச்சிருக்காங்க, சாம்பியன் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அபுதாபியில் நடைபெற்ற முபாஹலா ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் கஜகஸ்தானோட எலனா ரைபாகினா சாம்பியன் பட்டம் ஆகியிருக்காங்க. அபுதாபியில் நடைபெற முபாஹலா ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் கஜகஸ்தானை சேர்ந்த எலனா ரைபாகினா அப்படிங்கிறவங்க சாம்பியன் ஆகியிருக்காங்க. அதுவே அதே ஊரில் நடந்த இரட்டையர் பிரிவில் பெத்தானி மாடக்சான்ஸ் அப்படிங்கிறவங்களும் சோஃபியா கெனின் அப்படிங்கிறவங்களும் தங்கம் அடிச்சிருக்காங்க. அவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இலங்கை மோரிஸ் யூபிஎஸ் இல்லை யூபிஐ. ஓகேங்களா? யூபிஐ சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? இலங்கை மற்றும் மொரீஷியஸில் யூபிஐ சேவையை தொடங்கி வச்சவர் யார்னா நரேந்திர மோடி அவர்கள் தான். இன்றைக்கி தான் தொடங்கி வச்சுருக்காங்க. அதாவது 12ஆம் தேதி பிப்ரவரி 12 தொடங்கி வச்சுருக்காங்க. ஒருங்கிணைந்த பண பரிமாற்ற முறை தான் யூபிஐ அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவின் மின்னணு பண பரிமாற்ற அட்டையான ரூபே சேவையும் மொரீஷியஸில் தொடங்கப்படுது. ஓகேங்களா? அடுத்தது, செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? இது வந்து டிஎன். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா வைத்தியநாதன் அவர்கள் தான். இதற்கான அறிவிப்பு வந்து தலைமை செயலாளராக இருக்கிற சிவ்தாஸ் மீனா வெளியிட்டிருக்காங்க. சிவ்தாஸ் மீனா. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு நபர் வந்து டி மோகன் அப்படிங்கிறவரை முதல்வரின் முகவரித்துறையின் சிறப்பு பணி அலுவலராக போட்டிருக்காங்க. முதல்வரின் முகவரித்துறையின் சிறப்பு பணி அலுவலராக போட்டிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். சென்னை ஓப்பன் ஏடிபி சேலஞ்சர் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் சாம்பியன். சென்னை ஓப்பனில் ஏடிபி சேலஞ்சர் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் சாம்பியன் ஆகியிருக்கார். மேகாலய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக எஸ் வைத்தியநாதன் பதவியேற்றுக் கொண்டார். மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக எஸ் வைத்தியநாதன் பதவியேற்றுக் கொண்டார். அண்டர் 19 உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க. அண்டர் 19 உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.